ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோடில் 2010 ஒரு சைக்காலஜிக்கல் ரொமான்ஸ் ட்ராமா படமாக வெளிவந்த நெவர் லெட் மீ கோ படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹியூமன் குளோன்ஸை உருவாக்கி அந்த குளோன்ஸ்ட இருந்து ஆர்கன் ஃபெயிலியரான மனிதர்கள் பேஷண்ட்ஸ் யாராக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஹியூமன் குளோன்ஸ்ட இருந்த ஆர்கன்ஸை வச்சு அவங்களை காப்பாற்றுறாங்க. இதுதான் இந்த படத்தோட நாட். இப்போ இந்த படத்தோட ஸ்டோரியை மைல்டு ஸ்பாய்லரோட பார்த்துடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே கேத்தி அப்படின்றவங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. உள்ள டாமி அப்படின்றவருக்கு சர்ஜரி அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போதான் பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 1978 ஸ்டார்ட் ஆகுது. அங்கே ஒரு ஹாய்ல்சம் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல தான் குளோன்ஸ் குழந்தைகளை உருவாக்கி அந்த குழந்தைகள் எல்லாம் வளர்த்துட்டு வர்றாங்க. இங்க உள்ள குழந்தைகளுக்குலாம் வெளி உலகம்னா என்ன அப்படின்னு தெரியவே தெரியாது. இவங்க வெளி உலகம் அந்த ஃபென்ஸை தாண்டி இவங்க யாருமே போனது கிடையாது. அப்படியே யாராவது போனாலும் அவங்களால சர்வை பண்ண முடியாது, இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன். இந்த ஸ்கூல்ல தான் டாமி, கேத்தி, ரூத் அப்படின்ற அந்த 3 குழந்தைங்களுமே படிக்கிறாங்க. அவங்க தான் இந்த படத்தோட லீட் கேரக்டர்ஸ். மிஸ் எமிலி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் இந்த ஹாய்ல்சம்க்கு ஹெட்டு. அவங்க ஸ்டார்டிங்லேயே குழந்தைகிட்ட ஃபுல்லாக ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கார்டன் பக்கத்தில் யாரோ சிகரெட் ஸ்மோக் பண்ணி போட்டிருக்கீங்க, மேபி அது இங்கே வர்ற கேர்டேக்கர் யாராவது செஞ்சிருக்கலாம், ஆனால் குழந்தைங்களா நீங்கள் யாரும் அப்படி பண்ணிடாதீங்க அப்படின்னு வார்ன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் டாமி, கேத்தி, ரூத் 3 பேர் எல்லாருமே கிரவுண்டில் பேஸ்பால் மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பால் அந்த ஃபென்ஸை தாண்டி போயிடுது. டாமி ஓடி போயிட்டு ஃபென்ஸை தாண்டி பால் போனோம்னா பயந்துகிட்டே ரிட்டர்ன் வந்துடுறான் எடுக்காம. இதை பார்த்த மிஸ் லூசி ரூத்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் டாமி வந்து அந்த பால் வெளியில போச்சு, அதை எடுக்காம வந்துட்டான் அப்படின்ட்டு. அதுக்கு ரூத் சொல்றாங்க, இல்ல ஏற்கனவே இப்படிதான் ஒரு பையன் அந்த ஃபென்ஸை தாண்டி வெளியில போய் இறந்து போயிட்டான். ஸோ அதனால நாங்க யாருமே அந்த ஃபென்ஸை தாண்டி போக மாட்டோம். அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு பொண்ணு இந்த மாதிரி வெளியில போனா அவளுமே இங்க உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதனால அவளும் பசினால ரொம்ப கஷ்டப்பட்டு செத்து போயிட்டா. அதனால நாங்க யாருமே அந்த ஃபென்ஸை தாண்டி போக மாட்டோம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டுட்டு லூசி ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. டாமி, கேத்தி, ரூத் 3 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா அங்க வளர்ந்துட்டு வர்றாங்க. குறிப்பா டாமியும் கேத்தி 2 பேரும் ரொம்ப க்ளோஸாவே பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது வந்து ரூத்க்கு பிடிக்கல. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மிஸ் லூசி வந்து இவங்க எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த கிளாஸ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மற்ற வெளி உலகத்தில் உள்ள குழந்தைங்க எல்லாம் படித்து பெரிய ஆளாகி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா, ஒரு பைலட்டா, இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வேலைக்கு போவாங்க. ஆனால் உங்களால் அந்த மாதிரி போக முடியாது. நீங்கள் வளர்ந்து 18 வயசு அடல்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களை எல்லாம் இங்கேருந்து வெளியில் அனுப்பிடுவோம் நாங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஆர்கன்ஸ் எல்லாம் எந்தெந்த பேஷண்ட்ஸ்க்கு தேவைப்படுதோ அவங்கவுங்களுக்கு நீங்கள் டொனேட் பண்ணி ஆகணும். அதுதான் உங்களோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 3 தடவைக்கு டொனேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லைஃப் டைம் அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் வளர்ந்து அடல்ட்ஸ் ஆகி வெளியில் போகிறாங்க. அப்புறம் இவங்களுக்கு என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட கதையே. குறிப்பாக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும். இந்த படம் ஒரு ஸ்லோ பேர்ன் ட்ராமா கூட கிடையாது, ஸ்லோ ட்ராமா தான், ஸ்லோவாக தான் போகும். பட் ஆனால் இதோட கதையோட்டம் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே போகும். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இந்த படத்தில் உள்ள பெரிய மைனஸ் என்னன்னா, கான்வர்சேஷன் சீன்ஸ் நிறையா வரும். அதில் குறிப்பிட்ட சில சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே லேகிங்காக இருக்கும். அதான் இந்த படத்தில் உள்ள ஒரு பெரிய மைனஸ். படத்தோட கண்டென்ட் ஒரு நல்ல கண்டென்ட் தான். பட் ஆனால் இதை இன்னும் இவங்க பரபரப்பாக கொண்டு போயிருந்துருக்கலாம். அப்படின்னா இந்த படம் இன்னுமே ஒரு நல்ல படமாக வந்திருக்கும். இந்த படத்தோட லென்த்துமே இன்னும் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தா, இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாகவே இருந்தால் இந்த படம் இன்னுமே பெட்டராக நல்ல படமாக வந்திருக்கும். பட் நம்ம சைட்லேருந்து இந்த படம் ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான். இந்த படத்தில் கேத்தியா நடித்த கேரி முலிகன், டாமியா நடிச்ச ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட், ரூத்தா நடிச்ச கெய்ரா நைட்லி, இவங்க 3 பேருமே ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ். எமிலியா நடிச்ச சார்லட் ராம்ப்லிங், அவங்க தான் நடிச்சிருப்பாங்க. ஒரு ஸ்ட்ரிக்டான பிரின்சிபல், அந்த கேரக்டர் கரெக்டா பண்ணிருப்பாங்க. லூசியா சாலி ஹாக்கின்ஸ், அவங்க வந்துட்டு ஒரு கனிவான டீச்சர் கேரக்டர், அவங்க அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரைட்டர்ஸ் அலெக்ஸ் கார்லாண்ட், கசுவோ இசிகிரோ. இந்த படத்தோட டைரக்டர் மார்க் ரோமனக். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 7.1, நம்மளோட ரேட்டிங் 2.5 out of 5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.